என் பையன் எப்பவும் எனக்கு தாங்கன்னு என்கிட்ட சொல்ற பெண்கள் கிட்ட நான் கேட்கறது உண்டு. உங்க கணவர் அவரோட அம்மாவுக்கு சொந்தமானவரா? உங்க கணவர் அவரோட அம்மாவுக்கு சொந்தமானவராகிட்டா நீங்க அதை சகிச்சுப்பீங்களா? உங்க கணவர் அவரோட அம்மாவுக்கு சொந்தமானவராக முடியாதப்போ உங்க மகன் மட்டும் எப்படி அவனோட அம்மாவுக்கு சொந்தமானவனாக முடியும்? எப்படி முடியும்? விதி ஒண்ணுதான், இயற்கை ஒண்ணுதான், சட்டம் ஒண்ணுதான். இயற்கையில பறவை குஞ்சு எத்தனை நாளைக்கு பறவையோட இருக்கும்? பறக்க கத்துக்கிற வரைக்கும். எந்த நாள் அது ஃபிர்ன்னு பறந்து போகுதோ அன்னைக்கு அது தனியா போயிடும். அந்த பசுவை நோக்கி வேகமா வந்த அந்த கண்ணுக்குட்டி எங்கே போச்சு? அதுக்கு பால் தேவையில்லாம போனதும் அது பசுவை திரும்பி பார்க்கறதே இல்ல. இந்த காளைகளோ பசுங்கன்றுகளோ தங்காதுங்க. ஏன் இவங்க பின்னாடி உசுர விடுறீங்க? ஆமாங்க, கருணையின் காரணமா, மனிதனா இருப்பதன் பொறுப்பின் காரணமா அவங்களுக்கு சிறந்த கல்வி கொடுங்க, சிறந்த முறையில வளர்த்து ஆளாக்குங்க. ஆனா இங்க யாரும் யாருக்கும் சொந்தமா இருக்க முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. இங்க யாரும் யாருக்கும் சொந்தமா போக போறது இல்லை. நீங்களும் உங்க உண்மையும் இதோட தான் நீங்க பயணிக்கணும். மத்த யாரையும் நம்பி வாழாதீங்க.